வெப்பமன்ற தலைப்புல நம்ம செய்யப்பட்ட சோதனையோட பேரு சுற்றும் பேப்பர். இந்த சோதனை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு பேப்பர், இரண்டுமே போதும். இந்த சோதனை செய்யறதுக்கு முன்னாடி இத மாதிரி ஒரு கொசுவத்தி சுருள் போன்று ஒரு சுருள் நம்ம வரைஞ்சிக்கணும். இதை வரைஞ்சி நான் ஏற்கனவே வெட்டி தயாரா வச்சிருக்கோம். இத மாதிரி ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இந்த சுருளை இது மாதிரி கயிறால கட்டிக்குங்க. இந்த சோதனை எப்படி செய்யறதுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த சுருள் போன்ற அமைப்பை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த நெருப்பு மேல வைக்க போறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த சோதனைகளை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த சுழல்ற அமைப்பு அது பாடி சுழந்துட்டே இருக்கும். இந்த சோதனை செய்யும் பொழுது முக்கியமா காற்று இருக்கக்கூடாது. காற்று இல்லாத இடத்துல இதை செய்யுங்க. இப்ப பாருங்க, இந்த சுருள் படி இப்படி வைக்கும் பொழுது இது சுத்தல. ஆனா இது என்ன ஆகுது, இந்த நெருப்புக்கு மேல வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாருங்க, சுத்த ஆரம்பிச்சது பாருங்க. இது ஏன் சுத்துது? ஏன் நெருப்பு இல்லாத இடத்துல வைக்கும் போது அது சுத்தல? அதான் இந்த சோதனையில இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெப்பத்தால இந்த மெழுகுவர்த்தியை சுத்தி இருக்கிற காற்று அணுக்கள் வெப்பம் அடைஞ்சி அந்த வெப்பத்தால விரிவடைஞ்சி மேல் நோக்கி போயிடுது. அது மேல் நோக்கி போன இந்த இடத்துல காற்று குறைந்த அளவுக்கு இருக்கும், குறைந்த காற்று அழுத்தம் இருக்கும். இது சுற்றிலும் இருக்கிற காற்று அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு வரும் பொழுது இந்த சுழல் அமைப்பு மேல மோதுது. சோ இந்த சுழல் பேப்பர் மேல மோதத்தால சுழல் பேப்பர் சுத்திட்டே இருக்கு.